தேர்தல் நேரத்தில் இவர்கள் கொடுத்தக்கூடிய நிதி கடன் வாங்கி கொடுத்தோம்னு சொல்றாங்க. அதுவே ஒரு அப்பட்டமான பொய். பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களின் நிதியை கையகப்படுத்தி அவர்களுக்கு தராம மாற்றம் செய்த மகளிர் உரிமை தொகைங்கிறது ஆதாரம் ஆர்டிஐல போட்டிருக்காங்க. உங்க நிகழ்ச்சியில் உட்காரும் போது நான் ட்வீட்லயே போடுறேன். 7000 கோடி நிதி இருக்கும் பொழுது கரெக்டா நாடாளுமன்ற தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி 1 லட்சம் மகளிருக்கு வந்து கொடுக்குறோம்னு சொல்லும்போது நாங்க என்ன சொன்னோம், அதே குற்றச்சாட்டு வந்தது. இதே பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களோட நிதியை தான் மாற்றாங்க, 7000 கோடி நிதி அதுல இருக்கு, அதைத்தான் மாத்தி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பதிலே இல்லை, அமைதியா இருந்தாங்க. இன்னைக்கு டிசம்பர் மாசம் போட்ட தகவல் உரிமை சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க, பழங்குடியினருக்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு, அதுல இருந்து மகளிர் உரிமை தொகைக்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு அப்படின்னா, நீங்க சொல்றக்கூடிய வாங்கக்கூடிய மகளிர் யாரோட காசுன்னா பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி பெண்களுக்கு மகளிருக்கு போக வேண்டிய காசு பிடிங்க இங்க கொடுத்துருக்கீங்க. அப்புறம் நீங்க என்ன வந்து சமூகத்துவம் சமூக நீதினு பேசுறீங்க, அப்புறம் இது வந்து பெரிய சாதனைன்னு பேசுறீங்க. 4 லட்சம் கோடி 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கிய பொழுதும் கூட 28 மாதம் கழிவு தான் 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சது. இப்ப 5000 ரூபாய் அவசரமா 6500 கோடி நிதி எங்கிருந்து வருது? இந்த மாதிரி பழங்குடியினருக்கு போக வேண்டிய நிதியிலிருந்து வருது. ஷெட்யூல் காஸ்ட் சப்ளான் ஒழிக்கப்பட்டது. இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் கொண்டு வரப்பட்ட தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான துணை திட்டங்கள். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, அதனுடைய திட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா, ஒட்டுமொத்த பட்ஜெட் வரவு செலவில் எவ்வளவு வருவாய் இருக்கோ அதுக்கு ஏற்ப மக்கள் தொகை அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அனைத்து துறைகளிலும் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். விவசாயத்துறையில் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 கோடி நிதி ஒதுக்குறீங்கன்னா 18% தலித்துகளுக்கு ஒதுக்கணும். விளையாட்டுத்துறைக்கு நீங்கள் வந்து ஒரு 50 கோடி ஒதுக்குறீங்கன்னா அதில் 18% தலித்துகளுக்கு ஒதுக்கணும். அதுதான் சப் பிளான். ஒரு 50 கோடி ஒதுக்குறீங்கன்னா அதில் வந்து 18% 20% எவ்வளவு தலித்துகள் இருக்கிறாங்களோ அகில இந்திய அளவில் வந்து 15.5% அவ்வளோ நிதியை நீங்கள் ஒதுக்கிடணும். தமிழ்நாட்டில் 19%னா அந்த 19% நிதியை ஒதுக்கிடணும். அது தலித்துகளுக்காக மட்டும்தான் செலவு பண்ணணும். அந்த பணத்தை வேறு எந்த காரணத்துக்காகவும் வேறு திட்டங்களுக்காக ஒதுக்கவே கூடாது. இது வந்து எந்த மாநிலத்திலும் நடைமுறைப்படுத்தப்படலை. நாமெல்லாம் சண்டை போட்ட பிறகு திரும்ப வாதிட்ட பிறகு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் சதவிகிதத்தை கணக்கிட்டு அந்த சதவிகித அடிப்படையில் நிதியை ஒதுக்குவதில்லை. தோராயமாக ஒரு நிதி இத்தனை கோடி தலித்துகளுடைய மேம்பாட்டுக்காக என்று ஒதுக்குவார்கள். ஆனால் அதில் தான் வந்து வெவ்வேறு இலவச திட்டங்களுக்கு பணம் போய்கிட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். அது திமுக ஆட்சியிலும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி அந்த பணம் முறையாக தலித் மக்களுடைய மேம்பாட்டுக்காக போகலை, இலவச திட்டங்களுக்கு போச்சு. இந்த 3 வருஷத்தில் 2 லட்சம் கோடி இந்த தலித் மக்களுக்கு போய் சேர வேண்டிய நிதி பறிபோச்சு. எவ்வளோ பெரிய அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடிக்கிட்டு எவ்வளோ பெரிய தீங்கு இந்த மக்களுக்கு எதிராக, எவ்வளோ பெரிய தீங்கு. ஸ்காலர்ஷிப் கொடுத்துக்கிட்டு இருந்ததெல்லாத்தையும் வந்து நிறுத்திட்டாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் இப்போ கிடையாது. மிக குறைந்த சொற்ப அளவில் தான் வந்து இன்றைக்கி மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து அந்த மாணவர்களுக்கான நிதி, அயல்நாடுகளுக்கு சென்று படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உதவித்தொகை நிறுத்தப்பட்டு விட்டது. அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ இவர் வந்து வளர்ச்சின்னு சொல்கிறாரே தவிர மாற்றம் சொல்கிறாரே தவிர இது முழுக்க கார்ப்பரேட்டுகளின் வளர்ச்சி, இவருடைய வேண்டிய பினாமிகளின் வளர்ச்சிக்காக தான் அரசாங்கத்தை நடத்துகிறார். நாட்டு நலனுக்காக கிடையாது. அவர் முழுக்க கார்ப்பரேட் முதலாளிகளின் ஒரு ஏவலாளாக இருந்து தான் வேலை செய்கிறாரே தவிர மக்களுடைய தொண்டராக இருந்து வேலை செய்ய அப்படி எந்த திட்டமும் இன்றைக்கி வெற்றிகரமாக நடைமுறைக்கு வரலை. எல்லாமே இன்றைக்கி தோல்வியடைந்த திட்டம் தான். மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார்.